பூணூலை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடுங்க உதயசூரியனுக்கு அன்னு ராஜாஜி சொன்னார். அப்ப மட்டும் இனிக்குதா உங்க கொள்கை? அப்ப மட்டும் உங்க கோட்பாடு என்ன? உங்க கோட்பாடு எங்க போச்சு? எம்ஜிஆரால தான் கலைஞருக்கான எழுச்சியும் வளர்ச்சியும் ஒரு உச்சத்துக்கும் வந்தார். அந்த வாய்ப்பே அவருக்கு அவரால் தான் கிடைச்சது. அப்படி வரும்போது எம்ஜிஆர் அண்ணாயிசன் சொல்லும்போது என்னையா கோட்பாடு அண்ணாயிசம் அன்னு பேராசிரியரும் கலைஞரும் சொல்லலையா? அது பிறகு அருண் ஜேட்லி மூலமா வீடு வாங்கினீங்களா? ஆமா, ஒரு 2 தடவை எம்பி 3 தடவை எம்பி ஆச்சுன்னா ஒரு சின்ன பங்களா தான் கொடுப்பாங்க. கரெக்ட். இண்டிபெண்டன்ட் பங்களா எப்படி வாங்கினீங்க? அதான் கனிமொழிக்கு பெரிய மினிஸ்டர் கொடுக்குற பெரிய பங்களா, ஒரு 6 வருஷம் எம்பியா இருக்கும் கொடுத்த பங்களா யாரால கிடைச்சது? அருண் ஜேட்லியானால் கிடைச்சது. தமிழ் தேசியம் உள்ளடங்கிதான் திராவிடம்ங்கிறீங்க. நம்ம தமிழனுக்கு ஆதரிக்கணும். அது சரி. நான் சொல்றேங்க, நான் தெலுங்கு பேசுற தமிழ், நான் மறுக்க மாட்டேன். நான் மறுக்கல, உள்ளதான வெளிப்படையா சொல்லிடுறேன். சொல்லிட்டாங்க, அது பயமே இல்லையே. கூட்ட அப்பா அதான் அந்த படம். அப்துல் கலாம் திருக்குறள் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மறுநாள் ஸ்டாலினையும் கூட்டு போயிட்டேன் அப்பாயின்மெண்ட் இல்லாம. அப்ப மட்டும் இனிச்சுதான் அப்துல் கலாம. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகச்சிறந்த அரசியலாளர், வழக்கறிஞர், மதிப்புக்குரிய ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இந்த குடியரசு துணைத் தலைவர் சிக்கல் குறித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. ஐயா இப்போ இந்த குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி முன்மொழிஞ்சிருக்கு. ஒரு தமிழராக அவரை நாங்கள் தேர்வு செய்ய முடியாது, அது எங்கள் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி திமுக தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன ஐயா? நான் கூட பதிவு பண்ணியிருக்கேன். கனிமொழி எங்கள் சித்தாந்தம், கோட்பாடு, கொள்கைக்கு முரணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க கோட்பாடு என்னது? இவங்க கோட்பாடு என்னது? பார்ப்பனியம் எத்தனை வருஷம் தான் சொல்லுவாங்க? சரி, பார்ப்பனியம் தான் பேசுறாங்க. இவங்க கோட்பாடுன்னா பெரியார் கோட்பாடு நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல உங்க கோட்பாடை பெரியார் ஏத்துக்கிட்டாரா? உங்க கோட்பாடு என்ன? நீங்க 67 தேர்தலில் வெற்றி பெற வரைக்கும் பெரியார் திட்டினீங்க, அவரும் உங்களை திட்டினாரு. ஆமா, தேர்தல் இருக்கல. பிறகு நீங்க திராவிட இயக்கம் 2 பேருமே சேர்ந்து சொல்றீங்க, திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன கோட்பாடு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது விவாதங்கள், அது பேச வேண்டியது ஒரு சித்தாந்தங்களை வேற மாதிரி ஆயிரும் லாஜிக்கா. இப்போ இவங்க பேருக்கு ஒப்புக்கு இந்த கோட்பாடு கீட்பாடுன்னு பேசுறாங்க. இவங்க என்ன இவங்க ஆட்சிக்கு வந்ததே ராஜாஜி அவர்களோடு கூட்டு வச்சு தானே அடுத்த வாரம் இவங்க குள்ளுகப்பட்டர்னு ராஜாஜி சொன்னாங்க, குலக்கல்வின்னு சொன்னாங்க. குலக்கல்வி அது இல்லை. பண்டிட் நேரு காலத்தில் ஒரு அறிக்கை, கல்வியை பற்றி ஒரு கொள்கை அறிக்கை வந்தது. சரி, அப்போ அந்த கொள்கை அறிக்கையின் பேர் மஜும்தாரோ யாரோ அந்த நிபுணர் அதை எழுதுன, எனக்கு நினைவில் மறந்து போச்சு. சரிங்க. அந்த கொள்கை அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் கூடாது, அவங்கவுங்க விரும்புகின்ற தொழில் பூர்வமான கல்வி இருக்கணும். நெசவோ இல்லை பொறியியலோ இல்லை தோட்டக்கலையோ இல்லை வேற சில இதெல்லாம் இருக்குல்ல, தச்சு வேலை, இரும்பு வேலையெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி பண்ணலாம். அப்படிதான் அது அந்த அறிக்கை பிரகாரம் ராஜாஜி கொண்டு வந்தார். அப்போ அவர் என்ன ராஜாஜி சொன்னார்னா, இந்த மாதிரி மத்திய சர்க்காரில் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த அடிப்படையில் ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச கல்வியை, தொழிற்கல்வியை படிச்சுக்கலான்னு சொன்னாங்க. இதை நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். புரியுது. அப்படி சொல்லும்போது ராஜாஜி சட்டமன்றத்தில் பேசும்போது வாய் தவறி தகப்ப விவசாயம் பண்ண நீ விவசாயம் பண்ணு, அதுவும் நல்லது தானே,
அப்போ நெசவு வேலை பார்த்தா நெசவு வேலை பார்த்துட்டு அப்படி சொல்றதுனால இவங்க அதை இன்டர்பிரட் பண்ணி குலக்கல்வின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. புரியுது. பல வரலாறு மூடி மறைக்கிறாங்க. சரிதான். பிறகு இதே ராஜாஜி முதல்ல இந்தியை ஆதரித்த ராஜாஜி பிறகு இந்தியை எதிர்த்தார். அவரு மாப்போசி இல்லைன்னா சென்னை நமக்கு கிடைச்சிருக்காரு, ஆந்திராவுக்கு போயிருக்கும் உறுதியா. அதுல மாற்று அதுல வந்து ஆந்திரா ஆட்கள் ரொம்ப இருந்தாங்க. இப்படியாக அவர் நல்ல மனிதரை வந்து குள்ளுகப்பட்டர்னு சொன்னாங்க. அதே குள்ளுகப்பட்டர் யார் வெறுப்பான குள்ளுகப்பட்டர் பாப்பான்னு சொன்ன இடத்துல 67 கூட்டணி சேர்ந்து ராஜாஜி ஆசீர்வாதம் பண்ணார் அண்ணாவை. பூணூல கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடுங்க உதயசூரியனுக்கு அன்னு ராஜாஜி சொன்னார். அப்ப மட்டும் இனிச்சுதா உங்க கொள்கை? அப்ப மட்டும் உங்க கோட்பாடு என்ன? உங்க கோட்பாடு எங்க போச்சு? அதுல இன்னொன்னு வர்ற, ராஜாஜியும் காயிதே மில்லத் ஒரு சேர முடியுமா? முடியாது. கம்யூனிஸ்டுகளும் சுதந்திரா கட்சி சேர முடியுமா? முடியாது. சோசியலிஸ்டுகளும் சுதந்திரா கட்சி சேர முடியுமா? முடியாது. பிஎஸ்பிஎஸ் முடியாது. அப்படி முரணான கூட்டணியை அமைத்தார்கள் அண்ணா காலத்தில். ஆமா. அந்த அப்ப அண்ணா அமைச்சார்னா அண்ணாவுக்கு கொள்கை கோட்பாடு இல்லையா உங்க பாணியில? நான் கேட்கிற நியாயம் தானே? கரெக்ட் தான். இல்லை அப்படி இருந்தும் காங்கிரஸ், ஒன்றுபட்ட காங்கிரஸ் 1 லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்கி தோக்குது. இவங்க 1 லட்சம் ஓட்டு குறைவா வாங்கி இந்த கூட்டணி ஜெயிக்குது. அவங்க கூட்டணி கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க விஷயத்துக்கு வார பிறகு இவங்க ஆடிட்டர்கள், இவங்களுடைய வழக்கறிஞர்கள் எல்லாமே பிராமி. இவங்க வீட்டு விஷயங்கள்லாம் கமுக்கமா பார்ப்பாங்களே, அது பிராமி. ஆனா பிராமில திட்டுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், எம்ஜிஆரால தான் கலைஞருக்கான எழுச்சியும் வளர்ச்சியும் ஒரு உச்சத்துக்கும் வந்தார். அந்த வாய்ப்பே அவருக்கு அவரால் தான் கிடைச்சது. அப்படி வரும்போது எம்ஜிஆர் அண்ணாயிசன் சொல்லும்போது என்னையா கோட்பாடு அண்ணாயிசம் அன்னு பேராசிரியரும் கலைஞரும் சொல்லலையா கோட்பாடு? அது இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ வந்து ஆந்திராவில் இருக்க அவரை வந்து ஆதரிக்க போறாங்க திமுக. இவங்களுடைய வாடிக்கை எப்படின்னா, நம்ம என்டி ராமாராவ் இருந்தார் இல்லையா, பிவி நரசிம்மராவ் பிரதமர் ஆனார். இத்தனைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் ராமாராவ். அவர் என்ன சொன்னாரு? மனபிட்ட மண்ணின் மைந்தர், நான் காங்கிரஸ் எதிர்ப்பாளியாக இருந்தாலும் கூட, இந்திரா காந்தி எதிர்ப்பாளியாக இருந்தாலும் கூட என்னுடைய அரசாங்கத்தை இந்திரா காந்தி கலைச்சாங்க, ஆனா நரசிம்மராவை ஆதரிக்கிறேன், இந்த மண்ணின் மைந்தன். அவங்க என்ன பண்ணாங்க? எங்க மராத்தியத்துல, ஆமா, நம்ம சிவசேனா இருந்தார்கள் இல்லையா, ஆமா, அவங்க என்ன எங்க மண்ணின் பிரதிநிதி, எங்க மண்ணின் மைந்தர் ஓட்டளிச்சாங்களா இல்லையா? பிறகு அது அந்த கருத்துல அதுக்கு பிறகு முன்னாடி போங்க, நம்ம ஆர் வெங்கட்ராமன் பட்டுக்கோட்டைக்காரர், தஞ்சாவூர், டெல்டா 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 டெல்டா. ஆர் வெங்கட்ராமன் பட்டுக்கோட்டைக்காரர். அவர் நிற்கும் போது அவரும் பிராமின் தான். ஆமா. கிருஷ்ணயரோ யாரோ நின்னாங்க, கிருஷ்ணயரோ ஆதரிச்சாங்க, கேரளாக்காரர். ஆமா இல்லையா? ஆமா. இவங்க மண், தமிழ்நாடு, தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த எவர்களையும் எல்லாரையும் புண்படுத்திருக்காங்க. அப்துல் கலாமுக்கு 2வது வாய்ப்பு வரும்போதும் அவர் கலகம் பண்றவர்னு சொன்னாங்க, கலகம் பண்ணவர்னு சொன்னாங்க. அதே இன்னும் சொல்றேன், அந்த இவர் வந்து சுதர்சனம் அவர் இருக்கார் இல்லையா, எதிர் வேட்பாளர் காங்கிரஸ், போபால் விஷவாயு அந்த கசிவு ஏற்பட்டு 1984 ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். ஆமா. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. 84 கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிப்போச்சு, 41 வருஷம் ஆயிப்போச்சு. நஷ்டீடு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இந்த மனுவை எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த மனுவை இவர் அந்த நிராகரிக்கிறார், தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த ஆண்டர்சன் யாருன்னா, இவர் இருந்தார் இல்லையா, நம்ம மத்திய பிரதேச பிரதமர் அர்ஜுன் சிங் வந்து தப்ப விட்டார். சோனியா சொல்லி தப்ப விட்டாங்க ஆண்டர்சன். இதுக்காக சலுகை பண்ணாருன்னு தான் சந்தேகம் வருது இன்னைக்கு. ஆமா, அது பண்ணாரா என்னன்னு தெரியாது, ஒரு நீதிமன்ற வழக்கு அது. இப்போ சோனியா அவரை கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்கன்னா, இந்த போபால் வழக்குல சோனியா மேல டார்கெட் பண்ணாங்க. எப்படி போஃபர்ஸ்ல கொட்ரோச்சியை வந்து இத்தாலி குடும்பங்களுக்கு கமிஷன் போச்சு, ஆயுத பெறவுல பேசுறாங்க இல்லையா, பேசினாங்க. அவரும் கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல முடிச்சு வச்சுட்டாங்க, கேஸ் ஒண்ணுமே இல்லைன்னு அதை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில. இந்த போபால் வழக்கும்
அந்த இது இருக்கு இல்லையா போஃபர்ஸ், 2 வழக்கையும் சுப்ரீம் கோர்ட்ல ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. ஆமா, நீர்த்து போக வச்சுட்டாங்க. இப்படிப்பட்டவரை எந்த கோட்பாடோடு திமுக ஆதரிக்கிறது? இன்னைக்கும் போபால் போனா அத்தனை பேரும் நஷ்டஈடு கிடைக்காம இன்னைக்கும் நோய்வாய்ப்பட்டு கேன்சர்ல புற்றுநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன உன் கோட்பாடு? புரியுது புரியுது. மனித நேயம் தானே அடிப்படை கோட்பாடு. ஆமா, இப்போ இவங்க அயோக்கியத்தனம் இல்ல, இது கரெக்ட். ஒன்னானவர் அயோக்கியத்தனம் இல்ல. இந்த சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு, திடீர்னு சிபிஎம்ல ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க, எம்பி ஆயிட்டாப்ல. ஊரெல்லாம் விஷயம் பேசுறாப்ல. தன்னுடைய முல்லை பெரியாறு அந்த மதுரை மக்களுக்கு ஒரு தண்ணியை பற்றி ஏதாவது பேசிருப்பா. இத்தனைக்கு சிபிஎம் அங்க ஆட்சியில் இருக்கு. புரியுது. அதே மாதிரி அது பக்கத்துல கண்ணகி கோயில் பிரச்சனை, ஏதாவது சு வெங்கடேசன் பேசுறாப்ல? பேசுறது இல்ல. இந்த ஆழ்வார்க்கடியான்னு பொன்னியின் சொல்ற ஒரு கேரக்டர் வரும். ஆமா, அந்த ஆழ்வார்க்கடியான் மாதிரி இந்த இவ யாரு கனிமொழியும் சு வெங்கடேசன் ஏதாவது ஒண்ணு டெய்லி அங்க இருப்பாப்புல, மேல மரத்துல இருப்பாப்புல, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாப்புல. அது மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. அவங்க குடும்பம் வளரணும், வாரிசு அரசியல் பண்ணணும். கனிமொழி எப்போ வந்தாங்க அரசியலுக்கு? 2000 வந்தாங்க. அதுபடி திமுகவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தா? கலைஞர் மகன் தானே. ஆமா. இப்ப என்ன ஒரு 60 வருஷமா ஒரு தலைவரா இருக்கிறாப்புல உச்சத்துல இருக்கிறாங்க. டிஆர் பாலு, துரைமுருகன் மாதிரி. இவங்க கூட்டணியில தானே இருந்தாங்க, பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க. அதுதான் வர. இதுக்கு மத்தியில கலைஞர் சிலைய வெங்கைய நாயுடு திறந்து வைக்கிறாரு. ஆமா, அவரு RSS கார் தானே. அப்போ உங்க கோட்பாடு, அந்த கோட்பாடு எங்க போச்சு? கலைஞர் ஏத்துக்கிட்டாரா? அதானே. அதுக்கு பிறகு அருண் ஜேட்லி மூலமா நீங்க வீடு வாங்கினீங்கல்ல. ஆமா, ஒரு 2 தடவை MP 3 தடவை MP ஆச்சுன்னா ஒரு சின்ன பங்களா தான் கொடுப்பாங்க. கரெக்ட். இண்டிபெண்டன்ட் பங்களா எப்படி வாங்கினீங்க? அதானே. கனிமொழி வந்து 3வது டேர்ம் எலெக்ட் ஆகி போறாங்க. எலெக்ட் ஆகி போனா வைகோவுக்கு என்ன வீடு கொடுத்தாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி மேலே கீழே சேர்ந்தா ஒரு ஃபிளாட் மாதிரி தான், இண்டிபெண்டன்ட் ஃபிளாட் மாதிரி தான் கொடுப்பாங்க. சரி, அது மாதிரி தான் வைகோவுக்கு 4வது MP ஆகும்போது சொன்னாங்க. ஆனா இந்த லேடிக்கு கனிமொழிக்கு பெரிய மினிஸ்டர் கொடுக்குற பெரிய பங்களா, ஒரு 6 வருஷம் MP இருக்கும் கொடுக்க பங்களா கொடுத்தாங்க. யாரால கிடைச்சது? அருண் ஜேட்லியானால கிடைச்சது. அப்போ உங்க கொள்கை கோட்பாடு என்னாச்சு? சரி, 99ல இருந்து 2004 வரைக்கும் பிஜேபி கூட்டணியில நீ இருந்தீங்க. ஆமா, ராஜா ஒரு மந்திரி, ராஜாங்க மந்திரி, மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஹெல்த். ஆமா, அதே மாதிரி டிஆர் பாலு வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர். ஆமா, அமைச்சர். முரசொலி மாறன் வந்து தொழில் அமைச்சர். ஆமா, 3 பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப மட்டும் கொள்கை கோட்பாடு எங்க போச்சு? உங்க கொள்கை கோட்பாடு சந்தர்ப்பவாதம். அதெல்லாம் சந்தர்ப்பவாதம். பட் எங்களுக்கான உழைக்கிறோம் இல்லையா, கஷ்டமான நேரத்தில் உழைப்பும் பாருங்க, எங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. புரியுது. நல்ல வேளை நம்ம வந்தோம், இவங்க வெளியே ஏற்பட்டு நம்மளே நாக்கு நல்லதா போச்சு. இவங்க கொள்கையும் கிடையாதுங்க, கோட்பாடும் கிடையாது, நன்றியும் கிடையாது. புரியுது, நன்றியும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், நள்ளிரவுல கைது பண்ணிட்டாங்க. யார? கலைஞரை. அந்த CD எடுத்துட்டு நான் தான் விடிய கால 5 மணிக்கு போய் கொடுக்குறேன். ஓஹோ. அதுக்கு பிறகுதான் கலைஞர் டிவில அதை ஒளிபரப்புறாங்க. அந்த காப்பி ஒன்று எடுத்து அதை காப்பி பண்ணி அப்படி உடனே ஃப்ளைட்ல 6 மணி ஃப்ளைட்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கும் இவருக்கும், யாருக்கு, அத்வானிக்கும் நம்ம வாஜ்பாய்க்கும் அனுப்பிட்டோம். ஓஹோ. உடனே காப்பி பண்ணி அது முரசொலி மாறனுடைய டைரக்ஷன்ல பட்ட. முரசொலி மாறன் எனக்கு நெருக்கமா இருப்பார். அனுப்பிட்டேன். உடனே வாஜ்பாய் என்ன பேசினாரு? யார்கிட்ட? ஜெயலலிதாட்ட. ஒரு அரசியல் கட்சி தலைவரை நைட்ல நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அம்மா குருவாயூர்ல இருக்காங்க, யானையை கொடுக்கறதுக்கு போறாங்க. உடனே வாஜ்பாய், இது நல்லது இல்லைங்க, அவரு கலைஞர் வந்து அறியப்பட்டவர் தானே, நள்ளிரவுல போய் அவரை அரெஸ்ட் பண்றீங்க, அவர் பெயில் போட மாட்டாரு, அவர் ரிலீஸ் பண்ணு. ஓஹோ. அப்போ உங்க கொள்கை கோட்பாடு எங்க போச்சுமா? கரெக்ட். கொள்கை கோட்பாடு சரி. இப்போ டிஆர் பாலுவை பற்றி நீங்க பேசுறீங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்க. அந்த பல்வேறு விஷயங்கள்ல உன்னை சொல்லணும். என்னன்னா, மதுரையில பைக்காரா இருக்கு இல்லையா, பைக்காரா ஃபால்ஸ், அதுல வந்து பவர் ஸ்டேஷன் மின் உற்பத்திக்காக தமிழ்நாடு அரசாங்கம் அப்ப ஜெயலலிதா ஆட்சி கேட்டுட்டு இருக்கு. இவரு பிரதமர்கிட்ட அந்த அம்மா பார்க்கும்போது சொல்லிட்டாங்க, கொடுத்துருங்க அன்ட்டார்.
பாலு ஜெயலலிதா கேட்டிருக்காங்கன்னு அதை ஃபைலையே நகர்த்தலை. ஓஹோ, தமிழ்நாடு தானே, அதானே பிஎம் சொல்லியிருக்காரு. புரியுது. அப்புறம் பிஎம்க்கு எதிராக நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு என்ன கோட்பாடு? வாஜ்பாய் வேணும், வாஜ்பாய் சொல்றது கேட்கக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டு அந்த மின்சாரம் இருக்குல்ல பைகாரா, ஆமா, அதை உடனே பெர்மிஷன் கொடுக்கல. சுற்றுச்சூழல் அமைச்சரா இருப்ப டிஆர் பாலு. இது தமிழ்நாட்டு நலன் தானே, தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் அது. ஆமா, சிவசேனா தாக்கரே சொல்றாருயா, எங்க மண்ணினுடைய அந்த பிரதிபா பட்டேலுக்கு ஆதரிச்சார் இல்லையா, அதற்கு எதிர்முனை, காங்கிரஸ்க்கு எதிரி. ஆமா, ஆதரிச்சார் இல்லையா. உண்மைதான். இப்படி ஒவ்வொருத்தரும் மாநிலம் அவங்கவுங்க மாநிலத்துடைய மரியாதை, நம்ம மாநிலத்துல ஒரு உயர் பதவி கிடைக்குது, அது எதிர்முனையில் இருந்தாலும் நம்ம இல்ல அவங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா. இப்ப பாருங்க, மதுரையில ஐயா சொல்லியிருக்கீங்க இல்லையா, மதுரையில இவர் முத்து, மேயர் முத்து, அதுக்கு என்னாச்சுன்னா மதுரை முத்து விஷயத்தை பின்னாடி வரலான்னு. அன்னைக்கு நாங்களாம் சாவண காங்கிரஸ்ல இருக்கிறோம். நெடுமாறன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர். சரி, சாவண காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் கூட. அப்ப நீங்க நெடுமாறன் கூட இருக்க மாணவர் காங்கிரஸ். அப்போ கோரிப்பாளையம் வேலாயுதம்னு ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் கவுன்சிலர். சரி, அப்போ நகராட்சி, மதுரை நகராட்சி, மதுரை நகராட்சி ஆகி 71 நினைக்கிறேன் மாநகராட்சி ஆகுது. இந்த புது பில்டிங் எல்லாம் கட்டினாங்க இல்லையா, அந்த மேயர் கார் அப்படியே அந்த மேயருடைய ஆபீஸ்க்கே போய் நிக்கணும். ரொம்ப பரபரப்பா பேசுவாங்க. 71 நாங்கெல்லாம் மாணவர். அந்த நேரத்துல மாநகராட்சி ஆகி இவங்கெல்லாம் மேயர் தேர்ந்தெடுக்கப்படணும். சரி, 2 ஓட்டம் 1 ஓட்டம் பற்றாக்குறை என் நினைவு. சரி, அது முத்துக்கு வேணும், மதுரை முத்துக்கு. அப்படி இருந்தா தான். அப்போ எம்ஜிஆர் பிரியலை, ஒரே திமுக. சரி, கலைஞர் கூட தான் இருக்கிறார் மதுரை முத்து. அப்போ என்ன ஆச்சுன்னா, சேஷாதிரின்னு ஒருத்தர், யாருன்னா நம்ம சௌராஷ்டிரா ஃபேமிலி எல்லாம் இருக்காங்களே, அந்த வார்டுல ஜெயிச்சவர். ஓகே, அந்த வார்டுல ஜெயிச்சவர் ஜனசங்கம். அப்ப தீபம் சின்னம், தீப சின்னம் இல்ல, இவர் சுயேட்சை சின்னத்துல தான் ஜனசங்கம். பிஜேபிக்கு முன்னாடி பேர் அது. ஆமா, ஜனசங்கம். அதே அப்ப தீப சின்னம் கொடுப்பாங்க ஜனசங்கு. இப்போ தாமரையை சொல்றாங்க. ஆனா அந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த சின்னங்கள்லாம் அப்ப கிடையாது, இண்டிபெண்டன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது ஜனசங்க தலைவர் இங்க இருக்க தமிழ்நாடு ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, ஆமா, அவர்கிட்ட வாஜ்பாயை விட்டு சொல்ல சொல்லி நாஞ்சில் மனோகரன் பேச சொல்லி ஜனா கிருஷ்ணமூர்த்தி சொல்லி, இவர் கலைஞரே மதுரைக்கு போகும்போது பேசி அவர் கூப்பிட்டு, மதுரை சர்க்கியூட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, சேஷாதிரியை வர சொல்லி பேசி ஓட்டு போட வச்சாங்க. அப்ப மட்டும் இனிக்குதா உங்க கொள்கை கோட்பாடு? இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? அதானே, கனிமொழிக்கு இதெல்லாம் தெரியாது. சரி, நான் சொல்றேன், கொள்கை கோட்பாடுங்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. சரி, நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்கன்னே தெரியாது. சமூக நீதி எம்பங்க, பார்ப்பனியம் எம்பங்க, தமிழ் தமிழுக்காக தமிழ்நாட்டில் நின்னா நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. குடியரசுத் தலைவரோ ஏதோ ஒன்னா ஓட்டு போட மாட்டீங்க. நீங்க கேட்குறேன், கச்சத்தீவை பிஜேபி பேசாத பேச்சா? வாஜ்பாய் தானே கடுமையா பேசினாரு. ஆமா, நீங்க தானே கொடுத்தீங்க. அவரு வாஜ்பாய்க்கு இங்க என்ன கட்சியா இருந்தது? அப்ப ஜனசங்கம் இங்க இருந்ததா? 74 இல்ல எம்பி இருந்ததா? ஜனசங்கன்னு ஒரு கட்சி கீழே இருக்குன்னு எல்லாரும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சாப்ல தெரியாது. பிஜேபி மாதிரி தமிழ்நாட்டுக்காக பேசினார்ல. ஆமா, அதுதான் கொள்கை, அதுதான் அணுகுமுறை. அதுதான் அணுகுமுறை. இப்போ எங்களுக்கு நிதி கொடுக்கல, மோடி நிதி கொடுக்கலங்கிறீங்க. எவ்வளவோ கோடிகள் கொடுத்துருக்காங்கல்ல, அவனை கொடுக்கவே இல்லையா? நீங்க கொடுக்குற நிதியெல்லாம் வேற விஷயத்துக்கு செலவு பண்றீங்க, இலவசங்கள் கொடுக்குறீங்க. நீங்க செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்யாம அவங்க கொடுக்குற நிதியை வேற ஒருக்கு டைவெர்ட் பண்றீங்க. ஆதி திராவிடருக்கு வந்த நிதியை வேற இதுக்கு பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் உங்களுடைய தப்பு தானே. பிற என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது? பொருளாதார கொள்கையும் இல்லை, தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி பாதுகாக்கக்கூடிய கொள்கையும் இல்லை. உங்களுக்கு என்னதான் மாநில சுயாட்சின்னு சொன்னீங்க, மாநில சுயாட்சி வாங்கிட்டீங்களா? அது கொள்கை தானே. 18 வருஷம் மத்திய சர்க்கார் இருந்தீங்கல்ல, மாநில சுயாட்சி கொடுத்து நீங்க ஒரு விவாதமாக நாடாளுமன்றத்தில் நடத்துனீங்களா? ஒரு வார்த்தை கூட பேசல. கச்சத்தீவு குறித்து ஒரு விவாதம், ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? தனியான ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? இல்ல. சேது சமுத்திர திட்டம் வெட்டுவோம்னு சொல்லிங்க, வெட்டினீங்க, பிறகு கிடப்புல போச்சு. வீணான படம் தானே, மக்கள் படம் தானே. உங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? மாநில சுயாட்சி வாங்கினீங்களா?
பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது. ஆமா அந்தந்த தேசிய இனங்களும் அந்தந்த மாநிலங்களும் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமா அப்படி ஒரு தேசிய இன பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கிடையாது. ம். தேசிய இனவாதம், அந்த குழுவாதம், அந்த பிரச்சனையும் கிடையாது. பன்மையில் ஒருமை என்ற இந்தியாவில் பல்வேறு இனங்களுடைய உரிமைகளையும் அபிலாஷைகளையும் நாம கவனிக்க வேண்டும். அதுவும் கிடையாது. நீங்க திராவிடம்ங்கிறீங்க. திராவிடம்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க சந்திரபாபு நாயுடுகிட்டயோ, அதே மாதிரி அவர் சித்தராமையா அவங்க காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி பினராயி விஜயன் ஒரு தோழமை கட்சி. சரி, சந்திரபாபு நாயுடு அவங்க கூட இருக்கிறார். யார் கூட? பிஜேபி கூட. நீங்க காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, ஆலியார் பரம்பிக்குளம், பாண்டியார் புன்னம்புலா, முல்லை பெரியார், கன்னியாகுமரி நெய்யாறு, அழகரணை திட்டம், அடைவினைனார், கண்ணகி கோவில் பிரச்சனை, குப்பைகள் கொட்டுறது, நம்ம எல்லாம் இதை பற்றி பினராயி விஜயன் பேசியிருக்கீங்களா? சேட்டனுங்கிறீங்களா? பேசியிருக்கீங்களா? சு வெங்கடேசனே பேசலையே. ஆமா, சு வெங்கடேசன். உங்களுக்கு என்ன கொள்கையில வெளிப்படையா சொல்லுங்க. எங்க கொள்கை இதுதான் சொல்லுங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு சிறப்பு பண்றாங்க. ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர் ஆனார். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வரும்போது இவங்க எல்லாம் இவங்களுடையது ஃபேக்டர் பெருசா கிடையாது, விட்டுருங்க. அது பிறகு ஆர் வெங்கட்ராமன் அவருக்கு ஓட்டு போடாமல் கிருஷ்ணய்யருக்கு யாருக்கோ போட்டாங்க. கிருஷ்ணய்யருக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது திமுக காரங்க முன்னிலை ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்தாங்க. ஆர் வெங்கட்ராமன் அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐயர் பிராமினா. கிருஷ்ணய்யர் யாரு? அவரும் பிராமின் தான். பிறகு 2 பிராமின்ல தமிழ்நாட்டுக்காரன் தானே நீங்க ஆதரிக்கணும். ஏன் ஆதரிக்கல? ஏன் ஆந்திராக்காரர் ஆதரிச்சிங்க? கேரளாக்காரர். ஏன் அதுல 2 பிராமின் தானே. அப்புறம் தமிழ்நாட்டு பிராமின் ஆர் வெங்கட்ராமன் ஆதரிக்கிறேன். நீங்க காங்கிரஸோட தோழமை கட்சியில் தானே இருந்தீங்க. ஆமா, 71 வரைக்கும் இருந்தீங்க. பிறகு காங்கிரஸோட உறவு இருந்தீங்களா? இல்ல, இப்பவும் காங்கிரஸோட. ஏன் அன்னைக்கு மட்டும் வெங்கட்ராமன் கசிந்தாரா? அப்புறம் அதுக்கு பிறகு வாங்க, இவர் யாரு? அப்துல் கலாம். ஆமா, அப்துல் கலாம் முதல்ல ஆதரிச்சீங்க. இந்த போட்டோ பின்னாடி இருக்கு பாருங்க, 2 போட்டோ இருக்கு பாருங்க. ஆமா, அப்துல் கலாம் வேட்பாளரா அறிவிச்சாச்சு. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிச்சது பிஜேபி அறிவிச்சாச்சு. ஜெயலலிதாவும் அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன். அப்துல் கலாம்னா பார்க்கணும்னு கலைஞர் கேட்கிறாரு. ஓஹோ, இல்ல, நான் அப்துல் கலாம் ரொம்ப வேண்டப்பட்டவர். சரி, சொல்லிடுறேன். நான் அவர்கிட்ட பார்ப்பேன். இப்போ வேண்டான்னு சொல்லிட்டார் அப்துல் கலாம், பார்க்க வர வேண்டாம். அப்பவுமே மொபைல் ஃபோன் வந்துருச்சு. உங்க மூலமா தான் அந்த செய்தி வந்துருச்சு. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். வந்த உடனே பிறகு தவிர்த்தாரு. நான் கலைஞர் கூப்பிட்டே போயிட்டேன், அப்பாயின்மெண்ட் இல்லாம. அதான் அந்த படம். ஓஹோ ஓஹோ. அப்துல் கலாம் இருக்காரு, திருக்குறள்லாம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மறுநாள் ஸ்டாலினையும் கூப்பிட்டு போயிட்டேன், அப்பாயின்மெண்ட் இல்லாம. ஓஹோ. அப்ப மட்டும் இனிச்சுதான் அப்துல் கலாம. ஒன்னே ஒன்று சொல்றேன். அந்த அப்துல் கலாம் ஒரு ப்ளூ கலர் புஸ்தகம் 2020 ப்ளூ கலர் நியூஸ் செஞ்சு புக் ஹவுஸ்ல போட்டாங்க. அந்த புஸ்தகத்துக்கு கலைஞர்கிட்ட அணிஞ்சுறத கேட்கிறார். அப்போ அவர் குடியரசுத் தலைவர் ஆகவில்லை. சரி, என்கிட்ட தான் கேட்கிறார். எனக்கு அந்த புஸ்தகத்தையும் கொடுத்துட்டார், காப்பி. அந்த காப்பி கொடுத்து கலைஞர்கிட்ட எனக்கு ஒரு அணிந்துரை வேணும், தமிழ் புஸ்தகம் சொல்லி கொடுத்தா நான் போய் கலைஞர்கிட்ட கொடுக்குறேன். அப்ப நெருக்கமா கலைஞர் எதிர்கட்சி கைதி இதெல்லாம் நடந்து நான் தானே இருப்பேன். கொடுத்த உடனே என்னையானாரு, இந்த மாதிரி அப்துல் கலாம் உங்ககிட்ட கொடுத்து இந்த கடிதம், அவர் கடிதம் எழுதுறாரு கலைஞர்களுக்கு ஒரு அணிந்துரை வேண்டும் தமிழ். அப்போ அவர் குடியரசுத் தலைவர் ஆவார்னு தெரியாது. சரி, அப்போ அவர் அப்படியே சளி, மூக்கில் சளி, இந்த சின்ன கட்சிப்பார், வெள்ளை துணி வச்சிருப்பார், வெள்ளை கட்சிப்பார். சரி, அது தொடச்சிட்டாரு. அப்பா எனக்கு உடம்பே முடியலையப்பா, இல்லை நாளைக்கு மறுநாள் அச்சுக்கு போகுதான் கேட்டார். முடியாதுப்பா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டேன். சரி, பிறகு கார் ஏற போகிறார். அப்படின்னா ஒன்று செய்யி, என்னை கூப்பிட்டார். வெளியே இருந்தேன் அவர் ரூமில். கலைஞர் கூப்பிட்டார், வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். வாப்பா நீ அப்படின்னா அந்த குறிப்புகள் எடுத்துட்டு வா, அந்த புஸ்தகத்துல நீ உனக்கு எல்லாம் படிச்சுவேன், நான் அந்த குறிப்புகளை ஒரு இடம் பார்த்துருவேன். அந்த குறிப்புகள் எடுத்துட்டு அப்படியே ஒரு எழுத்து வடிவமா கொண்டு போனேன். எடுத்து நல்லா நீயே எழுதியிருக்கப்பா, நல்லா இருக்குப்பா. அந்த கீழே அவர் செய்ய வேண்டிய மேலைங்களை செய்வார்ல, அந்த ஒரு பேரா மட்டும் போட்டார். போட்டு அந்த புத்தகம் பெரிய விற்பனையாச்சு. ஆமா, விற்பனையாச்சு. நான் கலாமிட்ட சொல்ல, இதுக்கு சாட்சி மைப்பா நாராயணன் ஒருத்தர் இருக்காரு, நான் எதுவும் சாட்சி இல்லாம சொல்ல மாட்டேன், இன்னைக்கும் இருக்கிறார். சரி, நான் இன்னைக்கு ஏதாவது சொல்லணும், இவாள் போற போக்கில் சொல்ல. மைப்பா நாராயணன் மனசாட்சியை தொட்டு சொன்னா அன்னைக்கு எழுதுனது நான் தான். எழுதி அவர் அதெல்லாம் படிச்சார், படிச்சு சரியா இருக்காரு.
ஏன்னா கலைஞருக்கு தெரிஞ்ச புத்தி எனக்கு இல்லை. ஆனா பட் அன்னைக்கு முடியல, அவருக்கு முடியல. சண்முகநாதனும் ஊருக்கு போயிட்டார். சரி சரி. பிறகு சண்முகநாதன் மறுநாள் தான் வராரு. வரும்போது இந்த எழுதி கொடுத்த சார் தலைவர் கேட்டாரு, இது ரெடி பண்ணி நானும் அவர் சண்முகம் வாசிச்சாரு. நல்லா தான் இருக்கு, மேலே இது சொல்லுங்க, மேலே ஒரு பாராவில் சொன்னார், கீழே ஒரு பாராவில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. சரி சரி. அப்படி நான் கலைஞரோட இருந்தவன். அப்போ அப்துல் கலாம என்ன சொன்னாரு, கலாமா கலகமா, கலகம் பண்றது சொல்றாங்க இல்லையா, ஆமா அன்னு சொன்னார். ஓஹோ, ரெண்டாவது தடவை நிக்கும் போது அப்பதான் பிரதிபா பாட்டீல் நிக்கணும்னு சொல்லுவா, நிக்கல. ஆமா, ஏன்னா இவர் ஆதரவு கொடுத்தா தான் நிக்கணும்னு இருந்தாரு. மைண்ட் செட் இவர் ஆதரிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இவர் ஆதரிச்சிருந்தா அவர் நின்றுப்பாரு. அதுதான் பிரதிபா பாட்டீலை வச்சு ஊர்வலம்லாம் சென்னையில் நடத்தலாம். கனிமொழி முன்னாடி போக மகளிர் ஊர்வலம் போனாங்க இல்லையா, மகளிர்னு. ஆமா ஆமா. சரி, மகளிர்ங்கிறீங்களே, 30% யாரு கொண்டு வந்தது? மோடி தான் கொண்டு வந்தாரு. காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்டுக்கு தான் குய்யமாறன்னு சத்தம் போட்டீங்க. இந்த கம்யூனிஸ்ட் அன்னைக்கு 33% மோடி தானே கொண்டு வந்தாரு. மோடி உங்களுக்கு பிடிக்காத ஆள் தானே. புரியுது. சரி, இப்ப ரஷ்யாவோட மோடி நிக்கிறாரு. இந்த கம்யூனிஸ்ட்கள் அதை பற்றி பேச மாட்டாங்கல்ல. ஏதோ வாய் திறக்கால கம்யூனிஸ்டுகள் இல்ல, திறக்கல. 33% மோடி சாதிச்சது. இந்த 33% யாரு? சிபிஎம் தான் கொண்டு வந்தது. வெடி போட்டது 30%. உலகத்துல எங்கேயும் 33% ஒதுக்கீடு கிடையாது. சரிதான். அங்கங்க ரெஸ்டாக்னு ஆர்வேல் அங்கங்க கொஞ்சம் பெண்கள் வந்துடுறாங்க. ஆனா 33% பெண்களுக்கான இயல்பு ரீதியாக ஒரு ரிசர்வேஷன் வரணும்னு உலகத்துல எங்கேயும் சட்டங்கள் இல்லை. புரியுது. அவங்க இயற்கையா வெற்றி பெற்று வர்றாங்க. ஏன்னா யாரும் நிக்கலாம், ஆமா, நிக்க கூடாது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த 33% காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் கொண்டு வரவே முடியலையே. பேருக்கு தானே சொன்னாங்க, மனரீதியா அவர் கொண்டு வந்துட்டார்ல மோடி. அதுக்கு சிபிஎம் என்ன சொல்லுது, திமுக என்ன சொல்லுது? அது சித்தாந்தம் தானே, உங்க சித்தாந்தம் தானே. யார் சித்தாந்தம்? திமுகவுக்கு சித்தாந்தம் இல்லையா? திமுகவுக்கு சித்தாந்தம் இல்லையா? அதே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? நாற்கர சாலை டிஆர் பாலா கொண்டு வந்தாரு, வாஜ்பாய் தான் கொண்டு வந்தாரு. நீங்க உதயசூரியன் நாங்க கொண்டு வந்தோம் நீங்க எல்லா இடத்துலயும் பேசுறீங்க. உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? காவேரி பிரச்சனை தீர்த்தீங்களா? முல்லை பெரியாறு தீர்த்தீங்களா? பழவேற்காடு ஏரி பிரச்சனை தீர்த்தீங்களா? பாலாறு செக் டேம் கட்டுற கணேசபுரத்தை தீர்த்தீங்களா? காவேரி பிரச்சனைக்கு உங்க தோழமை கட்சியான பேசுறீங்களா? சிபிஎம் பேசுங்களா? என்னையா உங்க சித்தாந்தம்? எதிர்த்தாலும் சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு ஏறினா வாஜ்பாய் அரசாங்கம் ஏன் பதவி ஏற்றீங்க? 1999 இருந்து 2004 வரைக்கும் பிறகு RSS பயிற்சி மகளை உங்க அமைச்சர்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? 89 தங்கவேல் கலந்துக்கிட்டாரு, சாமிநாதன் இப்ப இருக்கார் இல்லையா அமைச்சர். RSS என்பது தீகா மாதிரி ஒரு மக்கள் நல அமைப்புன்னு சொன்னாரு. இல்ல, இதே சாமிநாதன் இப்ப இருக்கார்ல அமைச்சரா, ஆமா, விளம்பரத்துறை அமைச்சர், அவர் RSS கலந்துக்கிட்டார்ல புஜில. அது என்ன சித்தாந்தம்? கரெக்ட். என்ன உங்க சித்தாந்தம்? கலைஞர் சொன்னார் இல்லையா, RSS வந்து தீகா மாதிரி ஒரு சமூக நல அமைப்புன்னு சொன்னார். சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, நான் அப்ப இருக்கிற செய்தி தொடர்பாளர் செயலாளர் நீங்க. ஆமா, கோத்ரா ரயில் எரிச்சிட்டாங்க, சரி, மோடி ராஜினாமா பண்ணணும். சரி, வாஜ்பாயே ராஜினாமா பண்ண சொல்றாரு. ஓஹோ, ராஜநீதின்னு சொல்லி வாஜ்பாயே நல்லா இல்லைன்னு கண்டிக்கிறார். யார? மோடிய அது சரியில்லை ராஜினாமா பண்ணலாம். கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அன்னைக்கு மறுநாள் நான் இருக்கிறேன். அது குஜராத்தில் நடந்ததுங்க. நான் என்ன சொல்றது, குஜராத்தில் நடந்த கருத்துக்கு அது முரசொல்லியே வந்திருக்கு. ஓஹோ, ஆமா, முரசொல்லி பார்த்து அதுல என்ன கருத்து சொல்லி, அதுல சித்தாந்தம் உங்களுக்கு சித்தாந்தம் வரலையா? அதானே. கனிமொழிக்கு என்ன சித்தாந்தம் தெரியும்? சித்தாந்தம் கோட்பாடுன்னா இது என்ன நினைச்சிருச்சு, ஜியாமெட்ரியில் இருக்கு இல்லையா, பித்தாகரஸ் தியரம், எக்கனாமிக்ஸ்ல மார்க்சஸ் தியரின்னு இருப்பாங்க, பாப்புலேஷன், டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, இது மாதிரி ஒரு தியரி கோட்பாடு. உங்க கோட்பாடு என்ன? மாநில சுயாட்சின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா இடங்களும் தமிழ் தான் சொல்லி கொடுப்பீங்க. உங்க பள்ளிக்கூடங்களே ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு உங்க பணத்தை சம்பாதிக்க, இதான் உங்க கோட்பாடா? கரெக்ட். மாநில சுயாட்சி பேசி பேசி அறிக்கை வாங்கினீங்க, எதையும் பேசல. ஈழத்தமிழர் விஷயத்துல கொல்லும்போது காங்கிரஸோட நீங்களும் பங்கேற்று முள்ளிவாய்க்கால கதையை முடிச்சீங்க. இதான் கோட்பாடா உங்களுக்கு? சரி, அதே முள்ளிவாய்க்காலில் நான் அது பிறகு டெஸ்டோ, அப்போ முள்ளிவாய்க்கால் அடைக்கும் போது திமுக இல்லை. இதுக்காகவே எனக்கு கலைஞர் சேர்த்தாரு. ஐநா மன்றத்து வரை போனோம். அது பிறகு நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அது பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனை ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல. இது சித்தாந்தம் இல்லை. இந்த சித்தாந்தம் எங்க போய் சொல்ற? உலகத்தமிழர்கள் எல்லாம் பேசுறீங்க இல்லையா?
என்ன சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு? தமிழன், தமிழ் அங்கிறீங்க. அப்படா முதல்ல சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரிக்க வேண்டாமா? தமிழர் தானே. ஆமா, சிபி ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு எந்த துக்கங்களுக்கும் வந்துட்டு போறாரு, நெருக்கமாவும் இருக்காரு, நல்லது பொழுதுக்கு வந்துட்டு போறாரு. அவர் ஆதிகையில உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக குடும்பத்தோடு நெருக்கமானவர். அவர் நெருக்கம், அவங்க கூட நெருக்கமா பழகுவார். யார் எல்லாரோடையும் நல்ல நெருக்கமா இருப்பாரு. திமுக குடும்பம் நல்ல வீட்டுல நல்லது பொழுது போவார். கலைஞர் வீட்டுல கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. ஓஹோ. அப்ப 99 கூட்டணி நடக்கும்போது இவர் தான் ஒரு பாலம் மாதிரி இருந்தாரு. ஓஹோ. வெங்கைய நாயுடு நெருக்கமா இருந்தார். ஓஹோ. அவங்களுக்கு அதனாலதான் சிலை திறந்து வச்சாங்க. இப்ப ராஜ்நாத் சிங் ஐயா வந்து அந்த அது காயின் வெளியிட்ட போது ராஜ்நாத் காயின் வெளியிட வச்சாங்க. வேற யாரும் அதுல அப்ப சித்தாந்தம் இல்லையா? சரி, முரசொலி மாறனை அமெரிக்காவுக்கு பிளைட்ல கொண்டு போனாங்க சிகிச்சைக்கு. வாஜ்பாயின்னு சொல்லிட்டாரு, முரசொலி மாறனை விமானத்தில், தனி விமானத்தில் கொண்டு போய் சிகிச்சை பண்ணுங்க. அவரை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக நம்ம வைத்துக் கொள்வோம், அமைச்சராக இருக்கணும். மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, துறை இல்லாத அமைச்சர் வச்சார்ல. அப்ப உங்க கொள்கை கோட்பாடு எங்க போச்சு? சரிதான் இல்லையா? அந்த மருத்துவ சூழலாம் அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? அது மத்திய அமைச்சரானாலும் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? தனி விமானத்தை அனுப்புனாங்க. பிறகு என்னாச்சு? முரசொலி மாறன் இறந்தாரு. பாருங்க, இவங்க நன்றி இறந்தார். இறந்த உடனே சுடுகாட்டு வரைக்கும், இடுகாட்டு வரைக்கும், பெசன்னை இடுகாட்டு வரைக்கும் பிரதமர் வாரார். ஓஹோ. தகனம் பண்ணியாச்சு. யார? முரசொலி மாறன் தகனம் பண்ணி அவர் டெல்லி கூட வாஜ்பாய் சேரல. இந்த இறுதி தகனம் முடிவாங்களே பெசன்னர்ல. ஆமா. ஒரு மறுநாள் காலையிலே நாங்க பிஜேபி அரசாங்கத்து வெளியே வந்துடுறோம். ஓஹோ. அன்னு கைகள் விடுறது கலைஞர் தானே. ஓஹோ. 3 அமைச்சர் கொடுத்தாங்க. ஒரு சிகிச்சைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி நள்ளிரவு கைதி நேரத்தில் நீங்க கைதி பண்ண தப்பு, அவர் பெயில் போட மாட்டாரு, கோர்ட்டுக்கு போகாம அவர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு வாஜ்பாய் சொன்னாரு. அப்படிப்பட்டவர் நன்றி இல்லாம நீங்க ஒரு 3 நாள் கழிச்சு, இறந்ததுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு தான் நம்ம எந்த வேலையும் பார்ப்போம். ஒரு சாதாரண கிராமத்தில் விட நம்ம வீட்டை ஒரு துக்காய்ப்பிச்சு ஒரு 2 வாரம் ஒண்ணுமே பேசக்கூடாது. அதுதான் நடைமுறை. ஒரு நாட்டுப்புற சூழல் அப்படித்தானே இருக்கும். இப்போ இவங்க அவர் வாஜ்பாய் அங்க டெல்லியில போய் காலைல எந்திரிச்சு படிச்சு பேப்பர் படிச்சுட்டு தான் இருக்காரு. இங்க இருந்து முரசொலி மாறன் அடக்கம் பண்ணிட்டு போய் சேர்ந்து இருக்கிறாரு. மறுநாள் நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வர்றோம், நீ காங்கிரஸ் கூட்டணிக்கு போறதுக்கான காய்கள் நட்டாங்க. என்னங்க இவங்க கோட்பாடு? நன்றியற்ற ஜென்மங்க இவங்க. நன்றியற்ற. இப்ப நானே அவங்களால நன்றி இல்லாம ஸ்டாலினை யாராவது லண்டன்ல கூட்டு போய் பார்லிமெண்ட்ல பேச வைப்பாங்களா? நீங்க பேச வச்சீங்க. ஈழத்துல இருக்க அத்தனை பேரை அவரை வந்து கடுமையா எதிர்வினை நடத்துறதுக்கு தயாரா இருந்தாங்க. என் முகத்துக்காக அன்னைக்கு விட்டாங்க. இது இங்க இடத்த பதிவு பண்றேன், தைரியமா பதிவு பண்றேன். அப்படி இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நடத்தி துரைமுருகனோ டிஆர் பாலா செய்ய முடியுமா? அது எப்படி முடியும்? அப்படின்னா எனக்கு அவங்க கொடுத்த பரிசு என்ன? நன்றி இருக்காதுங்க, நன்றியே இருக்காது. இப்ப நன்றி இல்லாதவங்க கோட்பாடு எங்க இருக்கு? மனிதநேயம் இருந்தா தானே கோட்பாடு பேசணும். அது சரி. கோட்பாடு ஏல வரும்? சமநீதி, மனிதநேயம், அதான கோட்பாடு. கரெக்ட். கோட்பாடுடைய ரூட் வேர் அதானே. புரியுது. ரூட் வேர் பிரிஞ்சு ஒரு மரத்துல வெவ்வேறு கிளைகள் வரும். கிளைகள் வந்தா ஜனநாயகம், இடதுசாரி, வலதுசாரி, சென்டரிஸ்ட், மையம் அன்னு 3 இது இருக்கு உலகத்துல. அப்படித்தானே வரும். உங்களுக்கு நீங்க சென்டரிஸ்டா, இடதுசாரியா, வலதுசாரியா ஒண்ணுமே இல்லையா? கிடையாது. நீங்க நேரத்துக்குன்னு வேஷம் போட்டீங்களா? ராஜாஜியும் ஏத்துக்கிட்டீங்க, வாஜ்பாயும் ஏத்துக்கிட்டீங்க, ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கிட்டீங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல உங்க மந்திரிகளே கலந்துக்கிட்டாங்க. பிறகு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு? கோட்பாடு கொள்கை இருந்தா என்னை மாதிரி ஆட்கள் நீங்க வச்சிருக்கணும். புரியுது இல்லையா? நதிநீர் பிரச்சனையோ, தமிழ்நாட்டு உரிமைகளோ, நெய்வேலி பிரச்சனையோ, இல்ல கூடங்குளம் பிரச்சனையோ, அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் துறைமுக பிரச்சனையோ, சேலம் இரும்பு ஆலையோ, ஊட்டி பிலிம் தொழிற்சாலையோ, அதே மாதிரி பல்வேறு விமான நிலையங்கள் டெவலப் பண்ணணும். 5 விமான நிலையம் இருக்கு தமிழ்நாட்டுல. கும்மிடிப்பூண்டியில, உளுந்தூர்பேட்டையில, செட்டிநாடுல, எங்க ஊர் கோவில்பட்டியில, எங்க ஊர் பக்கத்து ஊர்ல கயத்தாறுல 5 ஏர்போர்ட் அப்படியே இருக்குது. இதை பயன்பாடு இல்லாம இருக்கு. திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட
ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டுட்டாங்க. ஆமா. காங்கிரஸ் வச்சு 10, 15, 20 ஆண்டுகள் ஆண்டுட்டாங்க. இதெல்லாம் கவனிக்கணுமா வேண்டாமா? அது சரி, அது சரி. என்ன கொள்கை கோட்பாடுகள் தியரின்னா மேத்தமெட்டிக்ஸ்லயோ பௌதிகத்திலயோ தியரிகள் இருக்கும். அந்த தியரிகள்ல வச்சுட்டு பார்த்தானா கடைசியில் ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். எஸ்டிமேட் ரிசல்ட் அன்னு வரும். அந்த ரிசல்ட் என்ன? மக்கள் நலம். ஆமா, மக்கள் நலம், மக்களுக்கான அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட். அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ல நீங்க ஏதாவது ஒரு உருப்படியா செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள சண்டை, நான் கலைஞர் தான் அணை கட்டாருக்காக அவங்க காமராஜர் கட்டினாங்க காங்கிரஸ்காரன் சொல்றான். ஆமா இல்லையா? ஏதாவது உருப்படியான இது பண்ணுங்க. நான் இப்போ ஒரே ஒரு இந்த இடத்துல பதிவு பண்ண சு வெங்கடேசனுக்கு பதில் சொல்லணும். கம்யூனிஸ்ட்காரர் தோழர்கள் பதில் சொல்லணும். ஆலியார் பரம்பிக்குளத்துக்கு சிலை தெரிஞ்சு வச்சார் போனவா. ஆமா, யாரு? ஸ்டாலின் முதல்வர். காமராஜருக்கு சிலை இருக்கு, பழனிசாமி கவுண்டருக்கு சிலை இருக்கு, பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு சிலை இருக்கு, சி சுப்பிரமணியத்துக்கு சிலை இருக்கு. 4 பேருக்கு. இந்த அணை வர்றதுக்கு காரணமானவர் பி ராமமூர்த்தி, சிபிஎம். காமராஜர் என்ன சொன்னான்னா, ஐயா நான் பேச முடியாது, நம்பூதிரி பாட்ட நீ அந்த கட்சிக்காரன் தமிழ்நாட்டு பிரதிநிதியாக, எங்களுடைய பிரதிநிதியாக, அரசு பிரதிநிதியாக கேரளாவில் போய் பேசு அன்னு போய் நம்பூதிரி பாடுகிட்ட அந்த ஆலியார் பரம்பிக்குளம் திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தார். அது நீண்ட காலமாக அந்த திட்டம் காங்கிரஸ்காரங்க காலத்திலேயே அடிக்கல் நாட்டி வேலை நடந்தாலும் திமுக பீரியடில் தான் திறந்து வச்சாங்க. சரி, ஏன் பி ராமமூர்த்தி சிலை அங்கே வைக்கல? இது ரொம்ப பெரிய தப்பு. அது ஏன் வைக்கல? இது கம்யூனிஸ்ட்ல சு வெங்கடேசன் தெரியாதா? சு வெங்கடேசன் தெரியாதா? என்ன பண்றாரு இந்த சு வெங்கடேசன்? இல்லை கம்யூனிஸ்ட்கள் மூத்த தலைவர்களாக இருக்காங்க, இவங்க என்ன அதை சொல்ல வேண்டாமா? கரெக்ட். கொள்கையும் கிடையாதுங்க, ஒரு கோட்பாடு கிடைக்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம், தங்கள் குடும்பம் வாரிசு அரசியல், பணம் சம்பாதிக்கணும். ஆமா, ஆலமரமா தங்களுடைய குடும்பமே இருக்கணும். இப்போ எடப்பாடி ஒரு சம்சாரி வீட்டுக்காரர், விவசாயி. அவரா இப்போ அதிமுக அப்படி வந்தது. ஜெயலலிதா மேல விமர்சனங்கள் உண்டு, எம்ஜிஆர் மேல விமர்சனம் உண்டு. அந்த கட்சியில ஒரு கீழ்மட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டார்ல. திமுகவில் கலைஞர் 69 வந்ததுலேருந்து வேற யாரா வர முடியாது. அந்த குடும்பம் தானே எம்பி எம்எல்ஏ முடிவு பண்றாங்க. புரியுது. எம்ஜிஆர் சாதாரண ஆலை பண்ணாரா இல்லையா? அண்ணா மாதிரி. சரிதான். அப்புறம் என்ன கொள்கை கோட்பாடு உங்களுக்கு இருக்கு? என்ன சித்தாந்தத்துக்கு விரோதமா போகுது? நேத்து வாஜ்பாய் ஆதரிச்சீங்க, ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் உங்க ஆட்களே மந்திரியில உட்கார்ந்து பேசுறாங்க. அப்புறம் என்ன சித்தாந்தம் இருக்கு? ஆர்எஸ்எஸ் ஒரு மக்கள் இயக்கம்னு சொன்னீங்க. ஆர்எஸ்எஸ் மக்கள் இயக்கம். அதே சேஷாத்ரி உங்களுக்கு மதுரை மேயராக ஓட்டு போட்டாரு. ஆமா இல்லையா? ஆமா. பிறகு தமிழ்நாட்டில் இருந்த தமிழக போட்டி போட்டா ஆர் வெங்கட்ராமனா பாப்பான்னு எதிர்பார்க்குறீங்க, பிராமின்னு எதிர்பார்க்குறீங்க. தமிழன் தானே அவரு? கரெக்ட், தமிழன் தானே. சரி, ஒரு நான் பிராமின் ஆதரிச்சிங்களான்னு பார்த்தா கிருஷ்ண ஐயரை போய் ஆதரிக்கிறீங்க. கிருஷ்ண ஐயரை பாய்ப்பீங்க. அதே மாதிரி ராஜாஜி குள்ளுகப்பட்டு அவருடைய கூட்டு செய்ய அருமையான திருக்குறளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இலக்கிய ஞானமும் அவருக்கு உண்டு. மகாபாரத ராமயாத்திரை நீங்க ஏற்றுக்கல, திருக்குறளை பற்றி எழுதியிருக்காரு இல்லையா? ஆமா. அப்புறம் அவர் ஒரு அறிஞர் தானே. சுவராஜ்யால தமிழ்நாட்டை பற்றி எவ்வளவு எழுதியிருக்காரு? இந்த வால்யூம் இருக்கு, 6 வால்யூம் சுவராஜ்யெல்லாம். அவ்வளவு தமிழ்நாட்டு பிரச்சனை எழுதியிருக்காரு அவர். புரியுது. கல்கியோட இருந்தவர். கல்கி உங்களுக்கு தெரியும், கல்கி லிட்ரேச்சர் எப்படியெல்லாம் இலக்கியம் அன்னைக்கு இருந்ததுன்னு. ராஜாஜி குள்ளுகப்பட்டிருந்தீங்க, பிறகு அதே ராஜாஜியோட சேர்ந்தீங்க. வாஜ்பாய் பேஜ்பாய் இருந்தீங்க. அதே வாஜ்பாய் காலத்தில் உங்களுக்கு பெயில் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தாரு. உங்களுக்கு 3 அமைச்சர்கள் இடம் கொடுத்தாரு. இவங்க தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்களோட உறவு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயா. ஆமாமா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க பிஜேபி வந்தா நீங்க மதவாதம் மதவாதம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டுங்க. மதவாதம் இருக்கு. நான் மதவாதம்ங்கிறது மதவாதம் இல்ல, மத நல்லிணக்கம் என்றுதான் நாம் பேச வேண்டும். செக்குலாரிசம், மத சார்புன்னு சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் எல்லா மதங்களும் இருக்கின்றது. ஆமா, எல்லா மதங்கள் நாட்களுக்கும் திருவிழாவுக்கும் ரம்சானோ தீபாவளியோ கிறிஸ்துமஸோ லீவு விடுறோம், விடுமுறை தரோம். ஆமா, இதுல மத நல்லிணக்கம் தான் சொல்ல முடியாது, மத சார்புன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இளைஞர்கள் போதைப் பொருள், சாராயம், கல், இதுல பாதிக்கப்படுறத விட மதவாதம் மோசம். மதவாத மோசம். வாஜ்பாய் இந்த நாட்டானார், மோடி இன்னைக்கு கிட்டத்தட்ட இது 3வது டேம், இது 11 12வது வருஷத்துல துவங்கிட்டார். நான் கேட்குறேன்,
அப்படி இந்தியாவில் ஒரு குழு அவங்களை ஆதரிக்கிறதா இல்லையா? மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா? மக்கள் ஆதரவு இல்லை, அவர் வந்து ஒரு பகுதியை மட்டும்தான் இருக்காங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. கேரளாவில் அவளை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, சுரேஷ் பிரபு. தமிழ்நாட்டில் 11% ஓட்டை நிலைநிறுத்திருக்காங்க. இந்த 2 மாநிலத்தை தான் பிஜேபிக்கு பின்னடைவு. இந்த 2 மாநிலத்தில் அவங்கள ஆதரிக்கிற ஆட்கள் இருக்காங்களே இல்லையா? அது சரி, இல்லாம இல்லையே. மக்களுடைய குரல் தான் மகேசன் குரல், நீங்க தானே சொன்னீங்க, அண்ணா சொன்னார்ல. அதுக்கு ஒரு 11% மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல. சரிதான். அப்புறம் நீங்க வந்து அது தீண்டப்படாத சக்தி, அது அது வந்து தீட்டு, அவுட்காஸ்ட் நீங்க எப்படி சொல்றீங்க? அது ஜனநாயகம் இல்லையா எப்படி சொல்றது? கனிமொழிக்கு ரிபப்ளிக் எங்க பிறந்ததுன்னு தெரியுமா? குடியரசு எங்க பிறந்ததுன்னு தெரியுமா? இத்தாலியில பிறந்ததுன்னு தெரியுமா? எப்படி பிறந்ததுன்னு தெரியுமா? அது மாதிரி டெமோக்ரஸி, ஜனநாயகம் கிரேக்கத்தில் பிறந்த, சிட்டி ஸ்டேட்ல பிறந்தது கனிமொழிக்கு தெரியுமா? ஏதோ போயிட்டாங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சாங்க, ஹிந்துல இருந்தா கவிதை எழுதுனு போய் கலைஞர் பொண்ணுன்னு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? மக்கள் விரோத கொள்கை, வாரிசு அரசு தான் கோட்பாடு. கூட அது கோட்பாடு வராது. இப்படியான ஒரு சூழல்ல அவங்களுடைய கட்சி, அவங்க நிர்வாகம், அவங்க பின்புலம் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது காலத்தால் வந்து பதில் சொல்ல வேண்டியவர் ஒரு நாள். லூயி 14 அடிச்சாங்க இல்லையா? பிரெஞ்சு புரட்சி அடிச்சாரா இல்லையா? 16ஆம் லூயியை என்ன விரட்டி அடிச்சாரா இல்லையா? புரியுது. காலம் வரும். மக்கள் உறுதியா வந்து இவர்களை வந்து விரட்டி அடிப்பார்கள். தமிழ் சிந்தனையே இல்லையே. திராவிடம்னா தமிழ் தேசியம் உள்ளடங்கிதான் திராவிடம்ங்கிறீங்க. ஆமா, தமிழனுக்கு ஆதரிக்கணும்ல. அது சரி. நான் சொல்றேங்க, நான் வந்து தெலுங்கு பேசுற தமிழன், நான் மறுக்க மாட்டேன். நான் மறுக்கல. நான் எனக்கு உள்ளதான வெளிப்படையா சொல்லிட்டா அது பயமே இல்லையே. அது எதுக்கு? ஆனா என்னை மாதிரியே 45 வழக்குகள் உச்சநீதிமன்ற கண்ணகி கோயில் பிரச்சனையோ, காவேரி பிரச்சனையோ, முல்லை பெரியார் பிரச்சனையோ, ஆலியார் பரம்பிக்கோள் பிரச்சனையோ, நதிநீர் இணைப்போ, அச்சங்கோயில் பும்பை வைப்பாரோ, அதே மாதிரி கூடங்குளமோ அன்னு ஒரு 45 வழக்கு போட்டிருக்கேன். பொதுநல வழக்கு தமிழ்நாடு உரிமைக்காக. நான் ஆந்திராவுக்காக போல. எனக்கு ஆந்திரா எங்க இருக்குன்னு தெரியாது. புரியுது. என் நண்பரா பவன் கல்யாணம், சந்திரபான் இதான் தெரியும். நான் அவங்ககிட்ட எந்த சிபாரிசுக்கு போகலையே. நான் உள்ளபடி பேசிடுவேன். இதுல உடன்பாடு உண்டு, இதுல உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டிலங்க என்ன ஆகுதுன்னுங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஜாதிக்கு ஒரு கட்சி, அதுல பள்ளிக்கூடத்தை சேர்க்கும்போது நீ என்ன ஜாதின்னு சொல்லிடுறீங்க. ஜாதி மறுப்புன்னு போட வேண்டியதானே? நீ கீழே நாட்டங்காலே பேசிடுறீங்கள, இந்த தொகுதியில இவருக்கு இந்த ஜாதி போட்டா தான் ஜெயிக்கும்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்றீங்க. பிறகு ஜாதி ஒழிப்புன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு? அது சரி. உங்க கட்சியில யாரும் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயர் பதவிகள் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆமா, என்ன கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கறது இல்லை. அப்படிதான் மதிமுக நாங்க கொண்டு வந்தோம், குடியரசு கொண்டு வந்தோம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, பொன்னேரி சுந்தரத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி துணை போச்சுனாலே தலித் பீப்புளுக்கு கொடுக்கல. சரி, மதிமுக நாங்க தான் உட்கார்ந்து கொண்டு வந்தோம், நல்ல திட்டங்களோடு கொண்டு வந்தோம் ஆரம்பத்துல. அது வீணா போச்சு. இப்படியெல்லாம் ஒரு பார்வையோடு கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், மதிமுக தோக்குறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் இந்த தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னு இருந்தால் காவேரி பிரச்சனை, அந்த சமூக நீதி இட ஒதுக்கீடு 10.5 20.5 இந்த 2 தான் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். நாங்கள் வந்த பிறகு எங்களை மாதிரி ஆட்கள் பேசப்படுறதா கச்சத்தீவு, சேது கால்வாய் திட்டம், அங்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அங்கிறது நாங்கள் தான் அதை புள்ளி போட்டோம். புரியுது. ஒரு கொள்கை திட்டத்தை திருச்சியில் வெளியிட்டோம், ஒரு 40 பக்கத்துக்கு. அந்த கொள்கை திட்டத்தை சுற்றுச்சூழல், அதே மாதிரி என்னென்ன தமிழ்நாடு திட்டங்கள் என்னென்னு நான் தான் ரெடி பண்ணேன் அந்த ஒயிட் பேப்பரை. இதுதான் எங்களுடைய திட்டங்கள், வேலை திட்டங்கள், இதை கொண்டு செல்வோம்னு திருச்சி மாவட்டத்தில் வெளியிட்டோம். அப்படியான ஒரு சித்தாந்தம் கோட்பாடோடு பார்வை இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ் தேசியம் பேசுனா அது திராவிடத்து உள்ளடக்கம் தான் அம்பாங்க, குறுக்குச்சால் ஓட்டுவாங்க. எந்த கோட்பாடும் எந்த தியரியும் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புரியுது. ஒன்றும் தெரியாது. இப்போ தமிழன்னா அதுக்கு ஆதரவளிக்க மாட்டேன், அவருக்கு கொள்கை விரோதி, எங்களுக்கு உள்ள கோட்பாடுக்கு விரோதின்னா அப்புறம் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போவீங்க. ஆர்எஸ்எஸ் உங்கள் அப்பாவே ஆர்எஸ்எஸ் சிபிஎம் மற்ற மாதிரி ஒரு தொண்டர் பிடிப்போட இருக்கிற அமைப்புன்னு நீங்கள் சொல்வீங்க.
நேரத்துக்கு ஒரு பேச்சு. இவங்களெல்லாம் கெட்டி தலையெழுத்துங்க. விதியே விதியே தமிழ் சாதியன்னு பாரதி பாட்டு தலையில அடிச்சுக்கணும். கனிமொழி, யாரு இன்னொரு மொழி, இந்த மொழி அந்த மொழி, வெங்கடேசன், துரைமுருகன் பையன், அவர் இவர் ஒரு 40 பேர் போய் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலையில் போகிறாங்க. வைகோ, செலியன் போன்ற கூட நான் இருந்திருக்கேன். காலையில் பார்லிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேப்பரை பிடிப்பாங்க. சீக்கிரமாக சாப்பிடாம ஓடி போவாங்க. 9 மணிக்கு கொடுக்கணும். ஓஹோ. அந்த ஒத்திவைப்பு தீர்மானமோ கவன ஈர்ப்பு தீர்மானமோ கொடுக்கணும். 9 மணிக்கு அதுக்கு போட்டணும். ஓகே. யாரும் செக்ரட்டரி இல்லை. அப்படின்னா தான் சரியாரும். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் அலைஞ்சாங்க. புரியுது. என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி எம்பிஸ் போன உடனே ஒரு இதை பிடிச்சிடுறாங்க. ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு அம்பாங்க. அங்கே 4 பேர் செல்ஃபோனில் படம் எடுப்பாங்க. அந்த வரிசையாக இருந்து ஒரு படம் வரும். பேப்பரில் மறுநாள் வரும். ஓட்டு திருட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போவான்னு போவாங்க. இப்படி தான் இவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. காலைல போக வேண்டியது, கூட வேண்டியது, அங்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது, வந்துட வேண்டியது. அப்புறம் என்னத்தை பார்லிமெண்ட் பஸ் இவங்க ஓட்டு திருட்டு அன்னைக்கு மணிப்பூர் பிரச்சனை வருது. புரியுது. மணிப்பூர் பிரச்சனை பேசலையே நீங்கள். சரி, அப்படின்னா நீங்கள் மணிப்பூரில் கவனம் செலுத்தியிருந்தால் மணிப்பூர் 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 3 மாதம் பேசுறீங்களே, சித்தாந்த மாதிரி பேசுறீங்களே, அந்த மணிப்பூர் பிரச்சனை வரும்போது நீங்கள் உள்ளே இல்லையே. ஓட்டு திருட்டில் வச்சுங்க. சரி, அதை முடிச்சுட்டு வந்தால் அது ஓட்டு திருட்டை நீங்கள் எடுக்கலாம்ல, மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருக்கும்ல. இதுதாங்க உங்க வேலை. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறோம். அங்கே இருக்க பிஜேபி எதிரி அங்கே அமைச்சர்களோட கொஞ்சுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த திமுகவில் இருந்து ஜெயிச்சு போயிருக்கிற எம்பிக்கள் எல்லாம் 100 நாள் வேலை திட்ட வேலைக்கு போறது மாதிரி போயிட்டு வரீங்க. வேடிக்கைதான் இப்படி சொல்லணும். எங்க ஊர்ல போனா 100 நாள் வேலைக்கு காலையில நல்ல முன்னாடி எப்படின்னா போவாங்க. வேலைக்கு போனா அந்த நடுவு இருக்கணும், பிடிக்கணும், ஒரு அண்டர்வேரோட கோடு போட்ட அண்டர்வேரோட இருப்பாங்க. ஆமா. ஒரு தலைப்பாவும் கட்டிக்கிடுவாங்க. ஆமா. ஒரு தூக்குச்சட்டில் சாப்பாடு அதை போவாங்க. அந்த நாட்டகால் இங்கின பயிரை எடுத்து வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு ஒரு பஸ் போகும். இந்த பஸ் போனா இத்தனை மணி கையில வாட்ச் இல்ல, 10 மணிக்கு இந்த பஸ் வந்துருச்சா, மோட்டார் யூனியன் பஸ் வந்துச்சு, லைன் பஸ் வந்துருச்சு, 12 ஆச்சு, அப்புறம் சாப்பிட போவோம். சாப்பிட போவோம். இப்போ என்னன்னா காலையில அலுவலகத்துக்கு போறாப்புல நல்லா முடிச்சு தலையை பூ வச்சு நல்லா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நல்லா வேஷ்டி கட்டிட்டு போகிறாங்க. அங்கே பெரிய ஆலமரமாவது அரச மரமாவது இருக்கும். அங்கே அந்த சட்டை இதுக்குன்னு தனி இன்னொன்று துணி, அந்த ஒரு இது பிளாஸ்டிக் இது இருக்கு பாருங்க, அதில் சாப்பாடு, அந்த அந்த துணி தனி துணி இருக்கும். அங்கே போய் போட்டுக்கிறது. அதை போட்டுட்டு எப்போ 9 போக 10 மணிக்கு அந்த இதுக்கு போவாங்க வேலைக்கு. சரி. 10 மணிக்கு போனோடனே அந்த வேட்டி ஈட்டியெல்லாம் மாற்றி வர ஒரு 10:15 இறங்குவாங்க. ஒரு மம்பட்டி இப்படி இப்படி கொத்துவாங்க, சொரண்டி. பிறகு ஒரு பஸ் வரும் 10:45 11 மணிக்கு. ஆமாம், ஒரு டீ சாப்பிடுவோம் ஆன்னு மரத்துக்குள்ள ஒதுங்குவாங்க. அதுக்குள்ள டீ சாப்பிட்டுட்டு ஊர் கதைகள்லாம் பேசுவாங்க. ஒரு செஷன் விவாதம் முடிச்ச உடனே ஒரு 12 மணிக்கு மறுபடியும் போவாங்க. 12 மணிக்கு போனோடனே 1 மணிக்கு ஒரு பஸ் வரும். சரி. 1 மணி வந்துருச்சு, போய் சாப்பிடும். 1:15 கை கால் கழுவணும் இல்லையா, அங்கே ஏதாவது பைப்பு கை கால் பம்ப் செட்டில் அந்த இது 1:30 மணிக்கு தூக்குச்சீட்டில் கொண்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போடுவாங்க. ஒரு 2:15 வரைக்கும் 2:15 போவாங்க. 2:15 போனோடனே மம்பட்டி கடப்பாறை இதோ ஒன்று மண் அப்படி இப்படின்னு அலசுவாங்க. பிறகு அப்பவும் ஒரு டீ வரும் ஒரு 3 மணிக்கு உட்காருவாங்க. பிறகு டீ சாப்பிட்டு அப்பவும் ஒரு செஷன் டிஸ்கஷன், பார்லிமெண்ட்டில் பேசுகிறாப்புல அசம்பிளி டிஸ்கஷன். பிறகு ஒரு தூங்குவாங்க. பிறகு மறுபடியும் போவாங்க. பிறகு ஒரு 20 நிமிஷம் வேலை வைப்பாங்க. பஸ் வந்துருச்சியா, 5 மணி பஸ் வந்துருச்சு, வீட்டு கிளம்பிடுவோம். இதுதான் 100 நாள் வேலை திட்டம். இதுதான் விவசாயத்தை பாதிக்குது. உள்ளபடி பேசுறோம். புரியுது. நான் மறுக்கல, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இதுதான் நடக்கு. பார்லிமெண்ட்ல போறாங்க, வாக் அவுட், வெளியே வந்துடுறாங்க, ஒன்றும் பேசுறது இல்லை. இல்லை அந்த இது இருக்கு இல்லையா, மிளகுத்தூள் ஒரு தூவுறாங்க இல்லையா எம்பி. பிறகு
ஒரு எம்பி வந்து கேள்விகள்லாம் ஒரு நிறுவனத்துக்கு சாதகமா கேள்வியெல்லாம் கேட்டாங்க இல்லையா, எவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு மன்மோகன் சிங் பேரில் பேசப்பட்டது இல்லையா, ஆமா, ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவா பேசி இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு வந்தது இல்லையா. ஆமா, இதுதாங்க அவங்க பண்றாங்க. இவங்ககிட்ட என்ன கொள்கை கோட்பாடு எதிர்பார்க்க முடியும்? புரியுது புரியுது. 100 நாள் திட்டத்துல வேலை பார்க்குற மக்கள்கிட்ட என்ன கொள்கை கோட்பாடு ஆகணும்? 200 ரூபா. 200 ரூபான்னா இவங்களுக்கு வந்து கையில சேர்றது 100 ரூபா. ஆமா, 100 ரூபா, சில நேரங்களில் 80 ரூபா. 80 ரூபா. மீதி வந்து ஏஜென்ட், பஞ்சாயத்துல இருக்க நிர்வாகம் எடுத்துக்கிறாங்க. இப்படி கதையை தான் நாடு. நாடு எப்படி உருப்படும்? புரியுது புரியுது. இப்போ நம்மெல்லாம் கொள்கை கோட்பாடுன்னு படிச்சுட்டு நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நாம் பொது உடைமை கொள்கையை நான் ஏற்றுக்க முடியாது. புரியுது. நான் சென்டரிஸ்ட். புரியுது. வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. என் கொள்கையை நீங்க சொல்ல முடியாது. புரியுது. எல்லாம் தப்பா நடக்குங்க. ஜாதியை நீங்க ஜாதி இருக்கிற நாடுன்னு சொல்லிட்டு போங்க. அது சரி. பிறகு அரசியல் கட்சி எது நடத்துறீங்க? ஒரு ஜாதிக்கு ஒரு அரசியல் கட்சி எதுக்கு? சாதி சங்கங்கள். நாளைக்கு என்ன ஆகும்? ஏன் நானும் நாளைக்கு எங்க ஜாதியை காப்பாத்துறீங்க? எல்லா ஜாதியும் அவங்க காப்பாத்துறாங்க, நானும் காப்பாற்றணும் வந்தா என்ன ஆகும்? எல்லாரும். புரியுது. எல்லாரும் வந்தா என்ன ஆகும்? அப்படித்தானே அந்த வழித்தானே இது போகுது. சாதி கீழே இருக்க மக்களை ஏற்றி விடல தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் நலனுக்காக வாரிசு அரசியல் மாதிரி வளர்றது ஒண்ணு, ஜாதி அரசியல் மாதிரி வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, மக்களுக்கான திட்டங்களை நாம் கொடுத்த வரி, அந்த வரியில மக்களுக்கான திட்டங்கள் நடக்குது. அந்த திட்டங்கள் மக்களுக்காக பயன்படணும். மக்களுக்காக பயன்படாம அதுல லூட் அடிக்கிறதும் அதுல வந்து ஒரு முறைகேடுகள் நடந்தா இப்படியான இதை நம்ம ஏத்துக்கிட முடியாது. சரிதான் சரிதான். மக்கள் வரிப்பணத்தில் வருகின்ற பணத்தை மக்களுக்காக, மக்கள் நல அரசாக, மக்கள் நல அரசாங்கமாக மக்களுக்காக செலவு செய்யணும். ஆமா. அது இல்லாம அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு மத்திய சர்க்கார் தொகுப்புலேருந்து ஒன்று கொடுக்குறாங்க வைங்க, ஒரு கல்வித்துறை கொடுக்குறாங்க வைங்க, அந்த நிதியை எடுத்து இன்னொரு துறைக்கு போட்டுக்கிட்டு இலவசம் கலைஞர் செலவு வைக்க போறேன், இந்த செஸ் விளையாட்டு ஆட போறேன், அந்த செஸ் விளையாட்டுல ஒரு பொம்மை போடுறாங்க, அந்த ஒரு பொம்மைக்கு விலை என்னன்னு கேட்டானா அது வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாயா? அது யார் பண்ணும்? அது சரி. இதுக்கு தானே செலவு பண்றீங்க. கரெக்ட். உலகத்தமிழ் நடத்தணும்னு ஸ்டாலின் கேட்டேன். உலகத்தமிழ் நடத்தணும் அப்போ திமுக இருக்கிறேன், நம்மகிட்ட எங்க பணம் இருக்குன்னாரு. எங்க ஜெயலலிதா நடத்திட்டாங்க, எம்ஜிஆர் நடத்திட்டாரு, கலைஞர் வந்து உலகத்தமிழ் மாநாடு நடத்த முடியல, செம்மொழி மாநாடு நடத்தினாரு. இப்ப நான் அந்த குழுவுல நான் இருக்கிறேன், சர்வதேச குழுவுல. நம்ம நடத்தலாம், நீங்க அதை மனசு வச்சா நடத்தலாம், பெரிய மாநாடு சென்னையிலே நடத்துவோம், இல்ல திருச்சியில் நடத்துவோம்னா எங்ககிட்ட பணம் இங்க இருக்குன்னாரு. பிறகு கலைஞர் செலவு வைக்கிறதுக்கு பணம் வந்தது 50 கோடி. அந்த செஸ் மாவுல ஒருத்தர் விளையாண்டாங்களா, அது இந்த கார் பயணம் யாரோ நடத்துறாங்களா, எது கார் பயணம் நடத்துறாங்க, யாருக்காக நடத்துறாங்க? கார் பயணத்தினால இந்திய தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? அந்த பந்தயம் யாரும் ஒரு யாருக்காக நடத்துறாங்க, எவருக்காக நடத்து? இதெல்லாம் விசாரணை நடத்தணும். அடுத்த இது வந்தாச்சா, அரசு வந்தாச்சுன்னா இது யாருக்காக நடத்துறீங்க, எந்த அளவில் நடத்துறீங்க, இதனால மக்களுக்கு என்ன பயன்? ஆமா, அது கேட்டப்படும். இப்படிதான் இந்த அரசாங்கம் இருக்குங்க. இது மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு விரும்பினதை நாங்க செஞ்சுட்டு இருப்போம். எங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, நாங்க சொன்னதான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஏன் எதற்குன்னு சாக்கண்டிஸ் மாதிரி கேட்க மாட்டாங்க. அவங்க அரசியல்ல ஏதோ ஒன்று, அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட், கவுன்சிலரு, ஒரு எம்எல்ஏ, அதே மாதிரி எம்பி, எங்களை புகழ் பாடுறதுக்காக ஒன்று வச்சிருக்கோம், நாடாளுமன்றத்தில் பேசுறது. இதுதான் இன்னைக்கு நடக்குதுங்க. இதுல நம்ம என்ன செய்ய முடியும்? கரெக்ட். நம்ம மாதிரி கொள்கை கோட்பாடு, சேது சமுத்திர திட்டம், தமிழர் இன பிரச்சனை, ஐநா சபையில் போய் பேசணும் அப்படின்னு நம்ம யார்கிட்ட போய் பேசுறது? புரியுது. திமுக ஐநா சபையுடைய அந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அனிவல் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதில் கையெழுத்து போட்டது KS ராதாகிருஷ்ணன், ஸ்போக்ஸ் பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே, ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே பிரசிடன்ட் கலைஞர் கருணாநிதினு நான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். புரியுது. இது சாதாரண விஷயமா? இல்ல. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. உங்களுக்காக இங்க நான் ஐநா சபையில பதிவு பண்ணியிருக்கேன். உங்க இத்தனை எம்பிஸ் நடப்போக்கா யாரா பதிவு பண்ணியிருக்காங்களா? அது சரி, வரலாறுல இருக்கு. திமுகவுக்கு நான் செஞ்சிருக்கேன். புரியுது. இனி அந்த ஆவணத்தை வேணா காட்டுறேன், நான் போய் சொல்ல மாட்டேன். புரியுது. இப்படிதாங்க இருக்கு. இதுல வந்து கோட்பாடு இல்லை. தமிழன் அவங்களுக்கு தேவைப்பட்டா தமிழன், தேவைப்பட்டா இந்தியன், தேவைப்பட்டா பாரதிதாசன் தமிழன்.
இந்தியன்னா தேசிய விநாயகம் இல்லை, நாமக்கல் கவிஞர். புரியுது புரியுது. இதுதான் அவங்களுடைய வேடம். ஒரு முறை 67 தேர்தல் அண்ணா கூட்டணி அமைச்சார் இல்லையா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. ஆமா. அப்போ நேருவினுடைய மனசாட்சியாக இருந்தார் கிருஷ்ணமேனன், வி.கே. கிருஷ்ணமேனன். சரிங்க. அவர் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர். சரிங்க. பிறகு ஊழல் அவர் மேல சுமத்தி ஜீப் ஊழல்னு வெளியே வந்தார். சரி. இந்திரா காந்திக்கும் அவருக்கு பிடிக்காது. நேரு 64 இறந்துட்டார். 67 தேர்தலில் வி.கே. கிருஷ்ணமேனன் ஐநாவில் போய் இந்தியா சார்பில் பேசின பெரிய ஆளுமை. சரிங்க. அவர் பாதி நாள் கோயம்புத்தூர்ல சின்ன வயசுல தங்கி இருக்கிறார். அவர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, அங்கே வி.கே. மேனன் ரோடுன்னு போட்டிருப்பாங்க. நான் மேயர்கிட்ட கூட சொன்னேன், ஐயா வி.கே. மேனன்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னாரு. அப்புறம் எதுக்கு வி.கே. மேனன் போட்டிருக்கே, வி. கிருஷ்ணமேனன் சாலைன்னு போடுறியா, அவர் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அங்கோ பாகிஸ்தானுக்கு எதிர்த்து இந்தியா சார்பில் பேசின ஒரு ஐநா சபையில பெரிய ஆளுமை, அந்த பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தாரு. புரியுது. ஆங்கிலம் லண்டன்லயே விடுதலை போராட்டத்தை கலந்துக்கிட்டாரு அன்னு சொல்லி அந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது அந்த ரோடு, வி.கே. மேனன் சாலைன்னு இருக்கும். சரி. இது எது சொல்ல வரேன்னா, அண்ணா 67 ஆட்சிக்கு வர்றாரு. சரி. அப்போ இந்திரா காந்தி அவருக்கு வந்து பம்பாய் தொகுதியில போட்டி போடுறதுக்கு நாடாளுமன்ற தொகுதியில கொடுக்கல. யாருக்கு? நேருவின் நண்பர் கொடுக்கல. உடனே தமிழ்நாட்டுக்கு வரார். அண்ணா கிட்ட வந்து கேட்கிறார், அந்த 67 தேர்தல் எனக்கு தென் சென்னை கொடுங்க, சவுத் மெட்ராஸ் கொடுங்க, ஓஹோ, நான் வெற்றி பெற்றுவேன். உங்களுக்கு உங்களுடைய, நான் கேரளாக்காரன் தானே, இனிமே வந்து பிராந்திய வட்டார அரசியல்ல நான் ஆர்வம் செலுத்துவேன், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நான் பேசுவேன் அன்னு வந்து 3 நாள் தங்கியிருந்தார். வி. கிருஷ்ணமேனன். கிருஷ்ணமேனன் பெரிய ஆளு. 60களில் 50களில் மத்திய சர்க்கார்ல பெரிய ஆளு, அமித்ஷா மாதிரி. சரிங்க. இன்னைக்கு அமித்ஷா மாதிரி அப்படி பவர்ஃபுல் மேன். கிருஷ்ணமேனன்னா எல்லாருக்கும் தெரியும். நல்லா ஆங்கிலம் பேசுவாரு, ஹிந்தி பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, தமிழும் அவருக்கு தெரியும். கோயம்புத்தூர் இருந்தார். வந்து கேட்டாரு. அண்ணா மறுத்துட்டார். நீங்க மலையாளி, காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்க, நாங்க காங்கிரஸ் உடைய எதிர்ப்பாளி, தமிழன் தான் நாங்க தேர்தலில் போட்டி போட நாங்க வாய்ப்பு கொடுப்போம், உங்களுக்கு நாங்க எப்படி கொடுக்கறது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க மலையாளியா இருக்கிறீங்க, பிறப்பால் மலையாளி, பம்பாயில வெற்றி பெற்றீங்க, நேருவுக்கு இணக்கமா இருந்தாலும் காங்கிரஸ்ல முக்கிய பொறுப்புல இருந்திருக்கீங்க, மந்திரியா இருந்திருக்கீங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, நீங்க போய் பாருங்கன்னா அண்ணா அன்னைக்கு தெளிவா சொன்னார். புரியுது புரியுது புரியுது. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். காமராஜர் பச்சை தமிழன் தான், அவர் வெற்றி பெறட்டும் அண்ணாவும் சொல்றாரு, பெரியாரும் சொல்றாரு. புரியுது புரியுது புரியுது. குடியாத்தம் தெரியல, ஆனா கம்யூனிஸ்ட்ல அவரை ஏத்து போட்டி போடுறாங்க. புரியுது புரியுது. இப்படி அண்ணா சொன்னார்ல, இதுதான் கோட்பாடு, இதுதான் கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு கனிமொழி சொல்றாங்களே, இந்த கோட்பாடு கிடையாது. எப்படி மூப்பனார் பிரதமர் ஆவாரு, 96 தேர்தல் முடிஞ்ச உடனே மூப்பனார் தேவகவுடாவுக்கு முன்னாடி ஆவாரு அன்னு சொல்ல முடிஞ்சது. மூப்பனார் ஆக விடாம பண்ணது இவங்க தானே, நம்ம திமுக கலைஞர் தான். அங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல தானே பேசுனாங்க. அது பிறகு தேவகவுடா வந்தாரு. இது பத்திரிகையில அன்னைக்கு செய்தி வந்ததா இல்லையா? மூப்பனார் பிரதமர் வாய்ப்பு இருந்தது, அவர் மூப்பனார் குடும்பத்தை எல்லாம் வர சொல்லிட்டார்ல. ஓஹோ, அங்க டெல்லிக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்துருங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. கடைசியில் பார்த்தா மூப்பனார் இல்லை, தேவகவுடா பிரதமர் பதவி ஏற்கிறாருன்னா அன்னைக்கு வெங்கைய நாயுடு எல்லாம் இல்லை, இவர் யாரு சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சேர்ந்து கடைசியில் மூப்பனார் ஆகட்டும்னு சொல்லி வேண்டாம்னா தேவகவுடா ஆனாரு. மூப்பனார் ஒரு தமிழர், ஆமா, ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வரணும்னு விரும்பலையா அவரு? அதை இவங்க இயல்பு அதை சொல்லிட்ட. மூப்பனார், ஆர் வெங்கட்ராமன், அப்துல் கலாம், இப்போ சிபி ராதாகிருஷ்ணன், இந்த பட்டியல் நீண்ட பட்டியல் இருக்கு. தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து கலைஞர் செயல்படுது. அண்ணா என்ன சொல்லிட்டாரு, கிருஷ்ணமேனன் மறுத்துட்டார். கிருஷ்ணமேனன் யாரும் மறுக்க மாட்டாங்க, ஆனா அவர் நீ மலையாளி, ஆமா, நான் தமிழ்நாட்டுல உள்ளவனுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தெளிவான ஒரு முடிவு. இத்தனைக்கு அவர் நண்பர். புரியுது. அண்ணா ராஜ்யசபால இருக்கும்போது அவருக்கு நல்ல பழக்கம். புரியுது புரியுது. அப்படி இருந்து, சாரி மிஸ்டர் மேனன், நீங்க ஃப்ரெண்டு தான், பட் நான் செய்ய முடியாது, எங்க கட்சிக்கு அது கொள்கை கோட்பாடு. புரியுது புரியுது புரியுது. மூப்பனாரு, ஆர் வெங்கட்ராமன், அப்துல் கலாம், இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இப்படியாக இருக்கும்போது
இவங்க என்ன நேற்று ஆட்சியில் இருப்பாங்க, வாஜ்பாயோட இருப்பாங்க, அப்போ இவங்க கொள்கை கோட்பாடு அது வேற கொள்கை கோட்பாடா? அதானே இதாங்க இவங்க என்னன்னா இவங்க குடும்பம் வாரிசு. சம்பாத்தியம். ஆலமரத்துக்கு ஏதாவது செடி வளருமா? வளராது, வளராது. அதான் ஆலமரம். சீனிவாசன் சொல்லுவார், ஆலமரத்துக்கு நின்னா ஒன்றும் வளராதம் பாரு, காமராஜர் தோக்கடிச்ச சீனிவாசன். புரியுது புரியுது. அது மாதிரி கதை. மூப்பனாரே விடலை. புரியுது. இல்லை பிரதமர் ஆக வேண்டியது. அடா ஒரு தமிழன் பிரதமர் ஆகாத தடுத்து நிறுத்தினது கலைஞர் மு. கருணாநிதி. அந்த நேரத்தில் என்ன வேட்டி கட்டியவர்கள் பிரதமரை தீர்மானித்தார்கள் ஒரு பேரும் வேற வந்துச்சு. அதே வேட்டி கட்டியவருக்கு மறுத்துட்டாங்க. ஆனா வேட்டி கட்டியவர்கள் பிரதமரை தீர்மானித்தார்கள். தேவகவுடா பிரதமர் ஆனாரு. புரியுது புரியுது. இந்த கிருஷ்ணமேனன் வரலாறு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு திமுக தெரியுமா? தெரியாது தெரியாது. ஸ்டாலின் தெரியுமா? தெரியாது. அதுதான் நான். புரியுது. இது அண்ணாவை பற்றி பெருமையா சொல்லக்கூடிய வார்த்தை இது. புரியுது புரியுது புரியுது. அதே அண்ணா என்னாச்சு? அண்ணாவால தான் நீங்க இப்போ அந்த கடற்கரையில அண்ணா நினைவிடம் மறந்து போச்சு, எம்ஜிஆர் நினைவிடம் மறந்து போச்சு, இப்போ கலைஞர் நினைவிடம் தான் தெரியுது. ஆமா, அண்ணா இல்லைன்னா இந்த கட்சி திமுக கிடையாது. அண்ணா மக அந்த டாக்டர் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி, டாக்டர் பரிமளம் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணாரு. வேற ஏதாவது விஷம் குடிச்சிட்டாலும் பரவாயில்ல, அடி இடி பட்டு எவ்வளவு வேதனை வலி இருந்திருக்கும், அரை உயிரா இருந்திருப்பாரு. அந்த செத்தது கூட வரலையே இவங்க. கலைஞர் வரல. அந்த இது தகனத்துக்கு வரலையே. அட கொடுமை. ஒரு அண்ணாவால தான் நீங்க. சரி, அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம்ல. அதானே. அவங்க குடும்பம் வாழணுங்க. அதுக்கு கொள்கை கோட்பாடுன்னு அதான் கொள்கை. புரியுது. ஃபார் அவர் ஃபேமிலி, பை த ஃபேமிலி, ஆஃப் த ஃபேமிலி. குடும்பத்திற்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் குடும்பத்தால், எங்கள் குடும்பத்துடைய சூழலில் நலனுக்காக. இன்றைக்கு இந்த துணை ஜனாதிபதியினுடைய தேர்வில் தமிழ் இனத்துக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த துரோக அரசியலை மிக தெளிவாக எடுத்து வச்சிருக்கீங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.